ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூட் வேர்ட் படிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய இடங்களில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, இப்போவே நடந்திருக்காது, ஆனால் இதற்கு அடுத்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும், எப்படி இன்னொரு விஷயம் நடக்கிறக்குள்ளே ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நாம் இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணுறோம் தமிழில். பாருங்கள், நீ வருவதற்குள் நான் போயிருப்பேன். ஃப்ரெண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ரொம்ப நேரம் ஆகுது, அவன் சொல்கிறான் இப்போ வந்துடுறேன்டா அப்படின்ட்டு. டேய், நீ வர்றக்குள்ளே நானே போயிருப்பேன்டா, நீ ரொம்ப லேட் பண்ணுற, நீ வர்றக்குள்ளே நான் போயிருப்பேன், எங்கேயோ போயிருப்பேன், 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர் அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்குள்ளே நாம் என்ன பண்ணியிருப்போமாமா, இன்னொரு ஆக்ஷனை பண்ணி முடிச்சிருப்போமாமா ஃப்யூச்சரில். அதை சொல்வதற்கு தான் இதை இன்னும் கரெக்டாக சொல்ல போனால், நீ வர்றக்குள்ளே நான் போயிருப்பேன், நீ வர்றக்குள்ளே படமே முடிஞ்சிருக்கும், இப்படி நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இதை சொல்வதற்கு நண்பர்களே நாம் ஒரே ஒரு ரூட் வேர்டு மட்டும் கற்றுக்கிட்டா போதும். என்னென்னா, நீ வருவதற்குள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு டைமை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுறோம். அதை பொதுவாக சொல்வதற்கு நாம் பாருங்கள், பை த டைம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். பை த டைம் இது ஃபிக்ஸ்டு, இதை நம்ம மாற்ற வேண்டாம். இதற்கு அடுத்து நீங்கள் என்ன சென்டென்ஸ் எழுதினாலும், அதாவது இதற்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் வரணும், அந்த மெயின் கிளாஸை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்? ப்ரெசென்ட்டில் இருக்கணும். அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு வேர்பு, அதுவும் V1ல் இருக்கணும். மீதி ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இங்கே ஒரு ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் நீ வருவதற்குள் அப்படின்னு இருக்குங்களா? அப்போது நீ வருகிறாய் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ அது மறுபடியும் நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுத்துட்றேன். நான் போயிருப்பேன். நம்ம ஆல்ரெடி ஹேவ் ஃபேமிலி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு அப்போவே பாஸ்போர்ட் கிடச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன், நான் அந்த ஊரில் செட்டில் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னு, அதை பண்ணியிருப்பேன், அதை போயிருப்பேன் அப்படின்னு கடந்த காலத்தில் நம்மளால் செய்ய முடியாத அந்த நிகழ்வுகளை நம்ம சொல்லி காட்டுறோம். ஆனால் இங்கே கடந்த காலத்தை பற்றி பேசலை, ஃப்யூச்சரில் நான் அப்படி பண்ணியிருப்பேன், ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் கிளாஸில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வில் அப்படிங்கிற வார்த்தை கூட ஹேவ் ப்ளஸ் V3, இதை வச்சு தான் ஒரு மெயின் கிளாஸ் வரணும். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டு வில் ஹேவ் ப்ளஸ் V3 இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடுவீங்கன்னு அர்த்தம். சில நேரங்களில் பின்னாடி வெறும் ஃப்யூச்சர் மட்டும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் மோர் பர்ஃபெக்ட் என்ன அப்படின்னா வில் ஹேவுக்கு அடுத்து நம்ம V3 யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? V3னா என்ன? நிறைய பேர் கேட்பீங்க, V3னா என்னங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, கோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா, இதை நம்ம பாஸ்டில் சொல்லும் பொழுது வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இதற்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அதைத்தான் நம்ம V3ன்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா கான். ஓகே, இது V1, இது V2, இது V3. V1 அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு, V2 அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டு, V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நிறைய பேர் ஃப்யூச்சர்னு நினச்சிக்குவீங்க, ஃப்யூச்சர் கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய ஆளுகளை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸில் இந்த ஆளுகளை தான் நீங்கள் தூக்கி போடணும். ஓகே, ரைட். முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி சென்டென்ஸுக்கு, பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி சென்டென்ஸுக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொன்னீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸை உங்களால் சொல்ல முடியும். சரி, கவனிங்க, நீ வருவதற்குள் ஒரு டைமை பற்றி பேசுகிறதுனால முன்னாடியே நம்ம இந்த வார்த்தை எழுதிடலாம். பை த டைம், நீ வருவதற்குள் அப்படின்னா நீ வருகிற அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட்டில் மாற்றுங்க. ஓகே, இங்கே இருக்க சப்ஜெக்ட் யார்? நீ. அப்போது யூ வருவதற்குள் இருக்குது, அந்த வருகிறாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே,
யூ கம். அவ்வளோதான். பை த டைம் யூ கம், நீ வருவதற்குள். ஓகே, இந்த இடத்துல வந்து வழக்கமாக நாம் செய்கிற அந்த செயலை பற்றி பேசாது. ஏன்னா ஒரு ரூட் வேர்டு கூட இணைஞ்சிருச்சு, ஒரு ரூட் வேர்டு கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது வழக்கமாக நம்ம செய்கிற வேலையை சொல்லாது. சரிங்களா? ரைட். பை த டைம் யூ கம், நீ வர்றதுக்குள்ள நான் போயிருப்பேன். அந்த ஆக்ஷனை செய்கிறது யார்? நான். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். ஐ பாருங்க, வில் ஹாவ், போயிருப்பேன். போ அப்படின்னா கோ, இதோட தேர்ட் ஃபார்ம் கான், அது அப்படின்னு நீங்கள் இங்கே போடுறீங்க. அவ்வளோதான். இல்லையா? இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, லெஃப்ட். லீவ், லெஃப்ட். லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னாலும் கிளம்பி இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பை த டைம் யூ கம் ஐ வில் ஹவ் கான். பை த டைம் யூ கம் ஐ வில் ஹாவ் லெஃப்ட். பை த டைம் யூ கம் ஐ வில் ஹாவ் கான். பை த டைம் யூ கம் ஐ வில் ஹாவ் லெஃப்ட். ரெண்டில் எது சொன்னாலும் கரெக்டு தான். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ஃப்யூச்சரில் நான் அந்த வேலையை செஞ்சுருப்பேன்டா, அவன் அந்த வேலையை செஞ்சுருப்பான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க, பின்னாடி வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரும் மறந்துட வேண்டாம். ஒரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 சென்டென்சஸை நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பழகிடுவீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, ஃபார்முலாவை மேலே எழுதி வச்சுட்டேன். ஒரு சிலருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நாம ஏன் இந்த பை த டைமுக்கு பதிலாக பிஃபோர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது? நல்லா கவனிக்கணுங்க. பை த டைம் அப்படிங்கிறது அந்த எக்ஸாக்டான டைமை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த நேரத்துலையே அப்படின்னு சொல்கிறதுக்காக. நீ வர்றதுக்குள்ளே அப்படின்னா அவன் வர்ற அந்த மூமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். பிஃபோர்னு போட்டிங்க என்ன ஆகுன்னா அந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி, அதற்கு முன் அப்படிங்கிற மாதிரி டைமை மாற்றிடும். புரியுதுங்களா? அதனால் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே ஏதோ தமிழில் சொல்லும் பொழுது மீனிங் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருந்தாலும் உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிஃபர் ஆயிரும். சரிங்களா? கவனிங்க, ஆசிரியர் வர்றதுக்குள்ளே நான் வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பேன். ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட சொல்கிறான், டே உன்னை நம்பி தாண்டா நான் என் நோட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் கவலைப்படாதடா, டீச்சர் வர்றதுக்குள்ளே நான் முடிச்சிருப்பேன். என்ன சொல்கிறேன்? டீச்சர் வர்றதுக்குள்ளே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த ஆக்ஷனை பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மிட்டி நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? கவலைப்படாதடா, டீச்சர் வர்றதுக்குள்ளே நான் வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பேன். சரி பாருங்கள், ஆசிரியர் வருவதற்குள் ஃபஸ்ட் இருக்க அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நம்ம கொண்டு வந்துடலாம். இது ஃபிக்ஸ்டு. என்னது? பை த டைம். ஓகே, பை த டைம். அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரெசண்ட்டில் கொண்டு வரணும். ஓகே, ஆசிரியர் வருவதற்குள், ஆசிரியர் வருவதற்குள் அப்படின்னா டீச்சர் வராங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே பாருங்கள், பை த டைம் த டீச்சர் கம்ஸ், ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் எழுதணும். பை த டைம் த டீச்சர் கம்ஸ், ஆசிரியர் வருவதற்குள் நான் வீட்டு பாடத்தை முடித்திருப்பேன். ஓகே, ஐ வில் ஹாவ், ஓகே, ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்டட், எது வேணாலும் சொல்லுங்கள். ஓகே, ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் யோர் ஹோம்ஒர்க்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு தான் நம்ம எழுதி கொடுக்குறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணுறோம். அதனால் யோர் ஹோம்ஒர்க். கவலைப்படாத, டோன்ட் வரி. By the time the teacher comes, I will have finished your homework. I will have finished your homework. By the time the teacher comes, I will have finished. I will have completed. I will have carried out. 3 வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். I will have carried out your homework. ஓகே, carried out அப்படிங்கிறத விட finished, completed இங்கே ரொம்ப ஆப்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வேலையை வெற்றிகரமாக முடித்தலுக்கு கேரி அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? நீங்கள் கேட்பதற்குள் நானே கடனை கொடுத்துருப்பேன். ஐயோ எம்எல் நம்பிக்கை இல்லையா தலை? நீங்கள் கேட்குறக்குள்ளே கடன் டான் நானே கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? ஃப்யூச்சரில் அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன்ங்கிற உறுதியை கொடுக்குறோம். ஓகே பாருங்கள், நீங்கள் கேட்பதற்குள். அப்போது பை த டைம் நீங்கள் கேட்பதற்குள் அப்படின்னா யூ ஆஸ்க் பை த டைம், நீங்கள் கேட்குறக்குள்ள அப்படியே வந்துடும் மீனிங். நான் கடனை திருப்பி கொடுத்திருப்பேன், நான் கொடுத்துருப்பேன். ஓகே பாருங்கள், ஐ வில் ஹாவ் ரீபெய்ட் த லோன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஐ வில் ஹாவ் ரீபெய்ட் த லோன், கடனை திருப்பி அடைச்சிருப்பேன். கவலையே படாதீங்க,
புரியுதுங்களா? By the time you ask, I will have repaid the loan. By the time you ask, I will have repaid the loan. I will have repaid the loan. புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்க, உனக்கு புரியறதுக்குள்ள அவங்க திட்டத்தையே மாற்றிருப்பாங்கடா டே. உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிருக்க, நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க பிளானே மாற்றிருப்பாங்க. நீ போகும்பொழுது பார்த்தா புது பிளான் சொல்லுவாங்க. இப்போலாம் சொல்லுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. பாருங்க, பை த டைம் உனக்கு புரிவதற்குள் அப்படின்னா உனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லணும். யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பை த டைம் யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிருக்குண்டா அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி பாருங்க, அவங்க திட்டத்தை மாற்றியிருப்பாங்க. தே வில் ஹாவ் சேஞ்ச்ட், அவங்களோட திட்டத்தை நம்ம சொல்லலாம் their plan. They would have changed their plan. By the time you understand, they will have changed their plan. By the time you understand, they will have changed their plan. மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க, ஒரே ஒரு டைம். By the time you understand, they will have changed their plan. They will have changed their plan. அவன் பிரியாணி கொண்டு வர்றதுக்குள்ள நாங்கள் எல்லோரும் தூங்கியிருப்போம். நாங்கள் தூங்கியிருப்போம். அவனே என்ன இப்போ பயிர் போட்டு விளைய வச்சு சமைச்சிட்டு இருக்கானா? நம்ம சொல்லுவோம், என்னடா அரிசி வாங்க போனானா இல்லை அரிசி பயிரிட்டு எடுத்துகிட்டு வர போகிறானா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அவன் பிரியாணி கொண்டு வர்றதுக்குள்ள. ஓகே, by the time he brings biryani. Okay, by the time he brings biryani, V1ல போட்டிருக்கோம். நாங்கள் தூங்கியிருப்போம், நாங்கள் எல்லாரும் தூங்கியிருப்போம் அப்படின்னா we will all have slept. Okay, we will all have slept. We will all have slept. திரும்பி சொல்லுங்க, by the time he brings biryani, we will all have slept. We will all have slept. அப்புறம் இன்னும் நண்பர்களே, இந்த he brings biryani இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பதிலாக நீ பிரியாணி சமைக்கிறக்குள்ளே நாங்களும் தூங்கியிருப்போம்டாடே அப்படின்னு கூட சொல்லலாம். By the time you cook biryani, by the time you prepare biryani, by the time you make biryani, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டு சொல்லுங்கள். By the time you prepare biryani, we will all have slept. We will all have slept. Right. அடுத்து பாருங்க, அவள். ஓகே, அவன் இல்லை, அவள் லெட்ரு கொடுக்குறக்குள்ள அவங்க வேற ஆள் எடுத்திருப்பாங்க. லெட்ரு எழுதுற இன்னுமே எழுதிட்டு இருக்கிற லெட்ரு கொடுக்குறக்குள்ள வேற ஆள் எடுத்திருப்பாங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, by the time she gives a letter. ஓகே, gives letter சொல்லக்கூடாது, ஆர்டிக்கல் போடணும். gives a letter, அவங்க எடுத்திருப்பாங்க தானே. they will have taken another one. They will have taken another one. By the time she gives a letter, they will have taken another one. They will have taken another one. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லுங்க, by the time she gives a letter, they will have taken another one. இப்போ நான் சொல்லி கொடுத்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் புக்ஸில் எழுதி வச்சுருப்பீங்க. பார்த்து கொஞ்சம் வேகமாக சத்தமாக படித்து பாருங்கள். இந்த சென்டென்ஸை வேகமாக சத்தமாக சரளமாக உங்களால் படிக்க முடியுதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். எந்தெந்த வாக்கியங்களை எந்தெந்த சென்டென்ஸெல்லாம் வேகமாக உங்களால் படிக்க முடியுதோ அந்த சென்டென்சஸ் தான் உங்களால் வேகமாக பேச முடியும். இதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது, சத்தமாக படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு கோர்வையாக படிக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களால் ஆங்கிலம் தெளிவாக ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும்னு அர்த்தம் நண்பர்களே. படிக்கும்போதே எப்படி ஒரு ஸ்டோரியோ ஏதோ ஒன்று படிக்கும் பொழுதே ரொம்ப முன்ன பின்ன அப்படின்னு போயிட்டு ஒரு கோர்வையாக படிக்க தெரில அப்படின்னா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது சிரமம். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாமே ஒவ்வொரு சென்டென்ஸை ஃப்ளூவெண்ட்டாக சொல்லி பார்த்து படித்து ஃபஸ்ட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கோர்வை அந்த ஃபாஸ்ட் அப்படியே நம்ம பேசும்போது வரும். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். தமிழில் எதுவுமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. தமிழில் என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பை த டைம் ஷீ கால்ஸ் அகைன். பை த டைம் ஷீ கால்ஸ் அகைன். கால்ஸ் அகைன், அவள் திருப்பி கூப்பிட்றதுக்குள்ள, அவள் மறுபடியும் திரும்ப கூப்பிட்றதுக்குள்ள ஐ வில் ஹாவ் டிசைடட், நான் டிசைட் பண்ணியிருப்பேன். அப்போது அவங்க அந்த டைம் அந்த வேலையை பண்ணுறதுக்குள்ளே நான் இன்னொரு வேலையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே பாருங்கள், பை த டைம் ஷீ கால்ஸ் அகைன் ஐ வில் ஹாவ் டிசைடட். பை த டைம் ஷீ கால்ஸ் அகைன் ஐ வில் ஹாவ் டிசைடட். ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ் இதெல்லாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை த டைம் யூ ரீச் ஹோம் இட் வில் ஹாவ் ரெயின்டு. நீ வீட்டுக்கு போகிறக்குள்ளே மழையே வந்திருக்குண்டா, அப்படியே ஆடி அசைஞ்சு போகிறானப்பா அண்ணனடா போட்டு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு போகிறக்குள்ளே மழை பெஞ்சிருக்கும், நீ வீட்டுக்கு போய் சேர்றக்குள்ளே மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா பை த டைம் யூ ரீச். ஓகே, பை த டைம் யூ ரீச் எங்கள் ஹோம். பை த டைம் யூ ரீச் ஹோம் இட் வில் ஹாவ் ரெயின்ட். இட் வில் ஹாவ் ரெயின்ட், நல்லா கவனிக்கணுங்க. இட் வில் ஹாவ் ரெயின்ட், புரியுதுங்களா? பை த டைம் த பெல் ரிங்ஸ். பை த டைம் த பெல் ரிங்ஸ். த பெல் அப்படிங்கிறது இட்டுக்கு கீழே வரும். அப்போ இட்டு வந்துச்சுன்னா இங்கே வரக்கூடிய அந்த V1 நம்ம எஸ்ல போடணும், அதனால இட் ரிங்ஸ். ஓகே பாருங்கள், பை த டைம் த பெல் ரிங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் அசம்பிள்டு. பெல் அடிக்கிறதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே அசம்பிள் ஆகியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பிரின்சிபல் கேட்குறாரு, நம்ம தான் பிடி வாத்தியார்னு வச்சுக்கலாம், ஏன்னப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு. சார் பெல் அடிக்கிறதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆகிருப்பாங்க சார், அது ஏன் பொறுப்பு சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் அசம்பிள்டு. எப்போ? பை த டைம் த பெல் ரிங்ஸ். பை த டைம் த பெல் ரிங்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் அசம்பிள்டு இன் த கிரவுண்ட், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். பை த டைம் தே பை அ கார். நம்மளாம் ஒரு சிலரை பார்த்து சொல்லுவோம், நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா, பை த டைம் தே பை அ கார் த கம்பெனி வில் ஹாவ் ஸ்டாப்டு ப்ரொடக்ஷன். அவன் கார் வாங்குறதுக்குள்ளே கார் கம்பெனியே கார் தயாரிக்க நிறுத்தியிருப்பான்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. இன்னும் நேச்சுரல் தமிழில் சொல்ல போனால் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுங்கள், அது கூட கரெக்டு தான். ஆனால் அப்படி தமிழில் சொன்னாலும் இங்கிலீஷில் வரும்போது இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அது நேச்சுரல் ப்ராக்டிக்கல் தமிழுக்கு அது ஓகே தான், தப்பெல்லாம் கிடையாது. இவன் கார் வாங்குறதுக்குள்ளே கார் கம்பெனிக்காரன் ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதற்கு இப்படி சொல்லலாம். பாருங்கள், பை த டைம் தே பை அ கார். பை த டைம் தே பை அ கார் the company will have stopped production. The company will have stopped the production. By the time the hero finishes fighting. சண்டை போடுறான் ஹீரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நம்ம சொல்கிறேன், யாரா இவன் சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோயின் நம்ம செத்து போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே, சண்டை போட்டு காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த அம்மா செத்தே போயிருண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் எழுதியிருக்கோம். பாருங்கள், பை த டைம் த ஹீரோ ஃபினிஷஸ் ஃபைட்டிங் த ஹீரோயின் வில் ஹவ் டைட். த ஹீரோயின் வில் ஹவ் டைட். இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறது ஹீரோயின். அந்த ஹீரோயினுங்கிற வார்த்தை மட்டும் தனியாக எழுதி யாராச்சும் படிக்க சொன்னோம்னா ஹெராயின்னு படிப்பாங்க. அதுக்கு வேறு ஸ்பெல்லிங், இதுக்கு வேறு ஸ்பெல்லிங், புரியுதுங்களா? ரைட், பாருங்கள், பை த டைம் த ஹீரோ ஃபினிஷஸ் ஃபைட்டிங் த ஹீரோயின் வில் ஹவ் டைட். த ஹீரோயின் வில் ஹவ் டைட். அடுத்து பாருங்கள், இதான் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். பை த டைம் ஷீ கெட்ஸ் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். By the time she gets ready for the function, they will have closed the hall and left. இல்லை சிவி சிங்காரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஹாலை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருப்பான்டா அப்படின்னு வீட்டில் எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு இனிமேல் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், இங்கிலீஷில் சொல்லுங்கள். இப்படி பாருங்கள், பை த டைம் ஷீ கெட்ஸ் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன். பை த டைம் ஷீ கெட்ஸ் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன் they will have closed the hall and left. They will have closed the hall and left. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதாங்க, இவ்வளோதான் இதோட கான்செப்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸை அவங்க பண்ணிடுவாங்க போயிடுவாங்கன்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சா சரி. எப்படி பாருங்கள், அடுத்த டைம் அவங்க திருப்பி கூப்பிட்றக்குள்ள நான் டிசைட் பண்ணிடுவேங்க. இப்படி தமிழில் இந்த டோனில் வந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் போகும்போது இந்த ஸ்ட்ரக்சரை விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? பண்ணியிருப்பார்கள், பண்ணிடுவாங்க, ஓகே தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இந்த பை த டைம் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணும்பொழுது வில் ஹாவ் ப்ளஸ் V3 தான் வரணும், அதை மாற்றக்கூடாது. ஓகே ரைட், பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் யாரெல்லாம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.
அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இதற்கான ஹோம்ஒர்க் இப்போ ஸ்ட்ரீம் ஆகும். ஆன்சர்ஸை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.